அம்மாவோட ஐடி அப்படியே போடுங்க. அப்படியே வேணும்னாலும் என்னோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னாலும் கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. எனக்கான ஒரு பேஜும் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு கூகுள்ல. முரளிதரன் போய் செக் பண்ணி பாருங்க. கடவுள் எனக்கு அருளி செய்த பெரிய விஷயம் எனக்கு அது. இறைவனின் கொடை எனக்கு அது. கண்டிப்பா அதெல்லாம் ஒரு காலத்துல வந்து கூகுள்ல வந்து இப்ப வந்து எல்லாம் சர்வசாதாரணமா அந்த இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல இதுல வந்து ரீல்ஸ் எல்லாம் போடும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட இதெல்லாம் போய் அப்டேட் ஆகுது கூகுள்ல. பட் நாங்க என்னோட சின்ன வயசுல நான் ஃபர்ஸ்ட் கூகுள் பார்க்கும்போது அது மாதிரிலாம் விக்கிபீடியா மாதிரி ஒரு சில பர்டிகுலர் அப்பெல்லாம் நினைப்பேன், நம்மளை பார்த்தீங்கன்னா இதுல இருக்குமா வருமா அப்படின்லாம் நினைச்சு பார்ப்பேன், இதெல்லாம் வரதுக்கு என்ன செய்யணும்னு. ஆனா அது ஒரு கட்டத்துல வந்து கடவுள் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. அதுக்காக நான் பெரிய நன்றி சொல்லணும் கடவுளுக்கு. எனக்காகவே வந்து நிறைய பேஜஸ் கடவுள் கொடுத்துருக்காரு. அது அடுத்தவங்களால நான் கிரியேட் பண்ணதில்லை, அடுத்தவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க எனக்காக. நிறைய மீடியாஸ் வந்து எனக்காக கிரியேட் பண்ணது. அது என்னை பத்தி டீட்டெயில் வேணும்னா நீங்க போயிட்டு முரளிதரன் சொல்லிட்டு கூகுள்ல பாருங்க. கூகுள்ல பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ரீல்ஸ் இதெல்லாம் தள்ளி விட்டுடுங்க. அதை தாண்டி வந்து என்னை பத்தி நியூஸஸ் நிறைய இருக்கும், அதை படிச்சு பாருங்க. ஓகேவா? ஐடியா என்ன காணாம தெரியல. ஐடியா அங்க போயிருப்பாரு ஒருவர். தில் சாப்பிடு ப்ளீஸ். தம்பி சரவணன் அருணா கேக்குறேன், தேடுறாங்க பாருப்பா. தில் சாப்பிடு ப்ளீஸ். லட்சுமி நாராயணன் வணக்கம் பாஸ் சொல்றாரு. ஓடப்பன் ஐடி இருக்கியாப்பா? இருக்காப்லையா? சரவணன் இருக்காப்லையாமா? அருணா இருக்காப்லமா? சுகன் நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாப்லையாமா? சாப்பிட்டாப்லையா? சரவணன் குழந்தை என்ன ஆச்சு? சரவணன் குழந்தை என்ன ஆச்சு? இது இருக்காரு, இங்க மேலதான் இருக்காரு. ஐடியா என்ன சைலண்டா இருக்கு? அருணா அருணா கேக்குறாங்க, ஐடியா என்ன சைலண்டா இருக்க போலன்னு. சாப்பிட்டேன் பாஸ். நீங்க பாஸ்கர் நீ சாப்பிட்டியா சொல்லு. ரொம்ப நன்றி சாமி. சிவசிவா நன்றி நன்றி. சிவசிவா சிவசிவா சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம். சுகனக்கா எந்த சரவணன் பாருங்க குழந்தை. அருணா அது எனக்கு புரியலமா நீ என்ன. சுகனக்கா எந்த சரவணா பாருங்க குழந்தை. நான் சாப்பிட்டா போதுமா? சுகந்தி என் தாய் சாப்பிடணும் தானே தில்ஷன்? கண்டிப்பா உனக்கு வந்து மனசு வருத்தமா தான் இருக்கும் தில்ஷன். கண்டிப்பா நீ அதை நான் வந்து ஏத்துக்கிறேன், புரியுதா? கண்டிப்பா யாரா இருந்தாலும் தாய்க்கு உடல்நிலை முடியலன்னா அது ஒரு மனசு வருத்தமா தான் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா அவங்கள பார்த்துக்கிறது, உங்களோட உடம்பு ஆரோக்கியத்தை நீங்க எடுத்துக்க கூடாது, புரியுங்களா? ஜஸ்ட் அதிகமா சாப்பிட முடியலனாலும் கொஞ்சமா ஏதாவது சாப்பிடுங்க, ஓகேவா? சரியாயிடுவாங்க, கவலைப்படாம இருங்க, ஓகேவா? நானும் சாப்பிட்டேன் சுகன் மேடம். தில்ஷன் என்னாச்சு? ஹாய் பஞ்சனா. சுரேஷ் கிச்சன் சொல்றாங்க. காஜா பாக்ஸிங். அருணா வணக்கம். பாஸ்கர் சொல்றாரு அருணா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காரு. தில்ஷன் என்னாச்சு? ஹலோ அருணா கேட்டிருக்காங்க தில்ஷன் என்னாச்சுன்னு. தில் 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 மனதில் வாங்க வாங்க வாங்க. தில் நோ முடிச்சியா? நோ முடிச்சு சாப்பிட்டியா? தொழுகையெல்லாம் முடிச்சிட்டியா? இல்ல தொழுகை இன்னும் டைம் ஆகலையா? ஓகே ஓகே ஓகே. தில்ஷன் என் செல்ல பிள்ளை தில்ஷன். ஆமா ஆமா தெரியும். தில் அம்மா அப்பாவுக்கு உனக்கு தெம்பு வேணும்ல, அதுக்கு நீ சாப்பிடு. ஆமா சொல்லுமா, கேட்டுக்கோ தில்ஷன், நீ கேட்டுக்கோ. 2 தில்ஷன் இருக்காங்க. குடக்கு தில்ஷன் நான் சொல்றது வந்து குடக்கு தில்ஷன். சிலோன் தில்ஷன் ஒருத்தவங்க இருக்காங்க. பாஸ் தோசை நீங்க. மை டியர் மல்லிமா வா 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 வாரே வா 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 வா. சுரேஷ் கிச்சன் வாங்க வணக்கம், வாங்க வாங்க. அருணா சாதம் சாம்பார் சாப்பிட்டாராம் பாஸ்கர் சொல்றாரு பார். பாஸ் சூப்பர் சொல்லியிருக்காங்க. அம்மா பேரன்புகள், நிச்சயமாக பேரன்புகள். அன்புதான் சிவம். ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது. கடவுளை இறைவனை வணங்குறதுனா என்ன நினைச்சுக்கோன்னா, நாம கோயிலுக்கு போயிட்டு அங்க அபிஷேக ஆராதனைகள் அதெல்லாம் பார்த்துட்டு கடவுளை விழுந்து விழுந்து கும்பிட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு மனமுருகி அழுதுட்டு வந்து அப்புறம் வந்து ஆஸ் யூசுவல் அவங்களோட வேலைகளை பார்த்துப்பாங்க. பட் அது கிடையாது. அந்த கோயில் இருக்கிற இடம், அதான் பழமையான கோயில் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு சக்தி ஒண்ணு இருக்கு. அங்க போனா மனம் அமைதி பெறும். அதுக்காக தான் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கோயில் ஆலயம் ஒண்ணு நிறுவி இருக்கிறாங்க. ஆனா இறைவனை வணங்குறதுன்றது ஒரு விஷயம் இருக்கு. எப்படி தெரியுங்களா? எல்லா உயிர்கள் இடத்துலயும் அன்பு, எல்லா உயிர்கள் இடத்துலயும் அன்பா இருக்கணும். அதுதான் இறைவனம். அடுத்த உயிர்களுக்கு தீங்கே நினைக்க கூடாது. அடுத்த உயிர்களுக்கு தீங்கே நினைக்க கூடாது. நம்மள மாதிரி மனுஷாலா இருக்கிறவங்களுக்கு மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது. நான்வெஜ் சாப்பிட்றோம், ஓகே, அது தவிர்க்க முடியாததா போயிடுச்சு. அப்படி பார்க்க போனா தாவரங்களையும் நம்ம வெட்டி எடுத்து, அதுவும் ஒரு உயிர் தான், வெட்டி எடுத்துதான் வந்து நம்ம சாப்பிடுறோம். உணவுக்காக சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அடுத்த உயிர்கள் மனிதனாகவோ இல்லை வேற ஏதோ பிராணிகளோ சாதுவான பிராணி அதுகளுக்கெல்லாம் வந்து நம்ம தீங்கு நினைக்க கூடாது. அது ஒரு இறை வணக்கம். நம்மளால முடிந்த உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும்.
இந்த 3